உள்ளான மனிதன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான். சரி, இந்த மண்ணுக்கு என்ன கண்டிஷன்? மண் என்ன பண்ணலாம்? பிரசங்கி 12:7. மண்ணானது தான் முன்னிருந்த பூமி திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாழ்வு பிரயத்தில் நினை. என்ன சொல்றாரு? இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. நம்ம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், ஒரு நாள்ல மண்ணுக்கு போக போகிறோம். இந்த மண்ணுக்கு தேவன் தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார், தன்னுடைய ஆத்துமாவை கொடுத்தார். தேவன் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? யோவான் சுவிசேஷம் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்கிறோம். நான் ஆவியாய் இருக்கிறேன், ஆனா எங்க இருக்கிறேன்? இந்த மாதிரி ஒரு உடம்புக்குள்ள நான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன். கரெக்டுங்களா? ஆவியாய் இருக்கிற நான், தேவனை போல இருக்கிற நான் இந்த மண்ணுக்குள்ளே குடியிருக்கிறேன். அதானே நம்ம எங்க குடியிருக்கிறோம்? இந்த மண் வீட்டில் குடியிருக்கிறோம். தாட்சி வீடு இல்லை, தாட்சி வீடு நிற்கும், ஆனால் மண் வீடு ஒரு நாள் என்ன ஆயிரும்? கரைஞ்சு போயிடும். இந்த மண்ணானது பூமிக்கு திரும்பும். 7 வசனம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதிருக்கும் முன்னே அவரை உன் வாலிபை பிரயாத்திலே நினை. இந்த வாலிப நாட்களிலே நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன செய்வேன்னா அவர் தான் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம சபையை கூடி வர்றோம். இந்த மண் அழிந்து போவதற்கு முன்பதாக அந்த ஆத்துமா, அந்த உள்ளான மனிதன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இதெல்லாம் முதல்ல படித்தோம், கொஞ்சம் வேக வேகமாக கடந்து போக போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17. 2 கொரிந்தியர் 4, 16, 17. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகியை உண்டாகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் தற்காலிகமானது, ஒரு நாள் அழிஞ்சு போகும். இந்த உடம்பு காணப்படாத ஆத்துமா ஜீவன் என்ன செய்யாது? அழிந்தே போகாது. நமக்கும் மிருகத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? அதுக்கு ஆத்மா இல்லை, அதுக்கு ஆத்மா இல்லவே இல்லை. வெறும் உயிர் மட்டும்தான் இருக்குது. சரீரத்திற்கு தேவையான உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த உயிர் போச்சுன்னா அது என்ன செஞ்சிடலாம்? ஒன்று அடக்கம் பண்ணிடலாம், இல்லாட்டி சாப்பிட்றலாம். அதானே, அதுதானே வளர்த்துறோம். ஆடு பிடிச்சி வெட்டி சாப்பிட்டா, கோழி வெட்டி சாப்பிட்டா கேஸ் போடுவாங்களா? அடுத்தவங்க திருடி சாப்பிட்டா கேஸ் போடுவாங்க, திருடிட்டு அப்படின்னு. ஆனால் அது மரிப்பதாலே, அதில் சாவதாலே எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குளறுபடியும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு என்ன இருக்குது? 16 வசனத்திலே, எங்கள் புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். இந்த மனிதன் தான் புதிதாக்கப்பட வேண்டும். புறம்பானவனை புதிதாக்கவே முடியாது. மேக்கப் வேணால் போட்டுக்கலாம், கலர் அடிச்சுக்கலாம், மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவன் என்ன செஞ்சிடணும்? பிரசங்கி 12:7 பிரகாரம் மண்ணானது மண்ணுக்கே திரும்பும். ஆனால் இந்த ஆத்மாவானது மீண்டும் தேவனுக்கு செல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் சொல்றாரு 18ல், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். சரி, இந்த மண்ணுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாரு? என்ன சொல்லலாம்? மண்ணே சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். மண்ணுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாரு? 1:2. 1 கொரிந்தியர் 3:1-2.
மேலும் சகோதரரை, ஆ, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. என்ன நினைச்சுக்கிறாரு அவரு? ஒண்ணு நீங்க ஆவிக்குரியங்களா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன், இல்லையே. ஆனா என்னவா இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியல் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவியை போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவி பிரிவுகளை ஆவி பிரிவுகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் என்ன செய்ய மாட்டான்? ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த மனுஷனுக்கு, இந்த மண்ணுக்கு இன்னொரு பேர் என்னங்க? மாமிசம், உடல், சரீரம். அப்புறம் இன்னொன்று பேர் என்னங்க? ஜென்ம சுபாவம். என்ன ஜென்மண்டா நீ? திட்டிக்கிறாங்களா? மனுஷன் ஜென்மதானா நீ? இந்த ஜென்ம பிறப்பு மாம்சமா இருக்கிறது. இந்த மாம்சத்துக்குள்ளே ஆவியாகி நான் குடியிருக்கிறேன். அந்த ஆவி ஒரு நாள் தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும். அந்த ஆவியிலே நான் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த ஆவியிலே நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே. இந்த மாம்சத்தில் நான் தாடி வச்சிருக்கிறேன்னா, எனக்கு முடி இருக்குதா, சடை இருக்குதா, காது குத்தி இருக்கிறேன்னா, கம்மல் போட்டிருக்கிறேன்னா, அப்புறம் வளையல் போட்டிருக்கேனா, கொலுசு போட்டிருக்கேனா, எதுவுமே என்னுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆத்மாவுக்கு கண்ணு, காது, மூக்கு, கம்மல் ஏதாவது போட முடியுமா? அது யாராலையும் என்ன செய்ய முடியாது. அதுக்கு சரீரம் இல்லை. அது எப்படி இருக்குது? தேவனை போல ஆவியாக இருக்குது. அப்படித்தான் நம்மளை படைச்சாரு. தம்முடைய ரூபத்தின்படியையும் தன்னுடைய சாயலின்படியும் படைச்சாரு. அவருடைய சாயலுடைய ரூபம் என்னது? ஆவியாக இருக்குது. ஆவிக்குள்ளே சில குணாதிசயங்கள் இருக்குது. மனம், இருதயம், ஆத்மா இருக்குது. அது மெதுவாக படிப்போம். சரி, அப்போ என்ன சொல்றாரு? 12ஆம் வசனம், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். இந்த சரீரத்தில் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுங்களா? உலகத்தின் ஆவி, மாம்சத்தின் ஆவி. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். 2 ஆவி இருக்குது. ஒன்று தேவனால் கொடுக்கப்படுகிற ஆவி, இன்னொன்று உலகத்தில் இருக்கிற ஆவி. ஒன்று தேவனால் கொடுக்கப்படுகிற ஆவி, இன்னொன்று மாம்சத்தில் இருக்கிற ஆவி. சரி, ஆவி எதுக்கு பிரயோஜனம்? மாம்சம் எதுக்கு பிரயோஜனம்? யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். பக்கம் 135. பக்கம் 135. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது உங்களுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த மண் எதுக்காவது பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படும். அது மெதுவாக படிப்போம். இங்க என்ன கருத்து சொல்ல வர்றாரு? இந்த மாம்சமானது ஆவிக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்காது. மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் எது நமக்கு உதவும்? தேவனால் சொல்லப்படுகிற வசனமும் ஆவியும் நமக்கு உதவும். ரோமரின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். ரோமரின் சுவிசேஷம், ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ரோமர். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 2 நடக்கை, 2 வாழ்க்கை, 2 முறை, 2 மெத்தட். ஒன்று என்னவா? மாம்சத்தின்படி நடக்கிறார்கள், இன்னொன்று ஆவியின்படி நடக்கிறார்கள். நான் 2 பாகமுடையவனாய் இருக்கிறேன். ஒன்று மாம்சமுடையவன், இன்னொன்று ஆவியுடையவன். இந்த ஆவி இந்த மண்ணை விட்டு போகும், இந்த மண் ஆவியை விட்டு போகும். சரிதானுங்க? இந்த மண்ணுக்கு பேரு சரீரம், இந்த மண்ணுக்கு பேரு ஜென்ம சுபாவம். இந்த மண்ணில் உலகத்தின் ஆவி இருக்குது. ஆனால் என்னுடைய உள்ளான மனிதனிலே, என்னுடைய ஆத்மாவிலே தேவனுடைய வசனமாகிய ஆவி இருக்க வேண்டும். இந்த சரீரம்
என்னுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் என்ன தண்ணி கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த சரீரம் எதை கட்டுப்படுத்தக்கூடாது? ஆவியை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆவிதான் எதை கட்டுப்படுத்த வேண்டும்? சரீரத்தை. என்ன பதில் சொல்றீங்க? எல்லாம் ஒன்று தானே. ஆவினா என்ன, சரீரம் என்ன, கட்டுப்படுத்தணும் என்ன? 8ஆம் வசனம் பாருங்க. 8:8 ரோமர் 8:8. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எப்பவும் போல உதாரணம் சொன்னாதான் நமக்கு புரியும். இந்த மாதிரி வெறும் வசனத்தையே படிச்சுட்டு இருந்தா தூக்கம் வந்துடும். லோத்துன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? யாருங்க அவர் பேருங்க? லோத். ஆபிரகாமுடைய அண்ணன் பையன். ஆபிரகாமுடைய அண்ணன் பையன். ஆபிரகாம் வந்து ஊருங்கிற பட்டணத்தை விட்டு தேவன் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே புறப்பட்டு வா அப்படின்னு வந்த உடனே அண்ணன் வேற செத்து போயிட்டான், பையனை காப்பாற்றிடலான்ட்டு பையனை கூட்டிட்டு வந்துடுறாரு. ரொம்ப லோத்தும் ஆபிரகாமும் அண்ணன் தம்பி போல பழகுவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் நிமித்தமாக லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். பயங்கரமான ஆடு மாடு பெருகிருச்சு, பூமியை கொள்ளலையாம். இவனுக்கு ஒரு 500 வேலையாட்கள் ஆபிரகாமுக்கு, 300 வேலையாட்கள் ஆபிரகாமுக்கு, லோத்துக்கு ஒரு 500-1000 வேலையாட்கள். ரெண்டுமே ஒரு பெரிய படையாட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் முதல்ல தண்ணி காட்டுவேன், நான் தான் இங்கே மேப்பேன் சண்டை வந்துருச்சு. அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நாம் சகோதரர்கள், நாம் என்ன செய்ய வேண்டாம், சண்டை போட வேண்டாம், நாம் என்ன செஞ்சுக்கலாம், பிரிஞ்சு போயிடலாம், சமாதானமாக பிரிஞ்சு போயிடலாம். ஒன்றா இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா கவனிச்சுங்க. பதிமூணாம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-6. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்த வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. படிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே காணியானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் போதும் அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோ. ஆபிரகாமுக்கு லோத்துக்கு என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் ஆகலை. கூட இருக்கிற வேலைக்காரர்களுக்கு வாக்குவாதம். எங்க எஜமான ஆபிரகாம் அவர் தான் பெரியவர், லோத்து தான் பெரியவர், நாங்கள் 5000 ஆடு வச்சுக்கிறோம், நாங்கள் 3000 ஒட்டகம் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. அப்புறம் ஆபிரகாம் சொல்றாரு, இல்லப்பா பிரச்சனை இல்லை. 8ஆம் வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உன் முன் இருக்கிறது அல்லவா. ஆபிரகாம் லோத்துக்கு சாய்ஸ் கொடுக்கிறார், நீ தேர்ந்தெடுத்துக்கோ. நடுவில் நிற்கிறாங்க ஒரு இடத்துல. நல்லா பாரு தம்பி லோத்தே, தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ போயிருப்பா, நம்ம ஒன்னா இனிமேல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம், நீ ரைட்டு போனீங்கன்னா லெஃப்ட் போய்க்கிறேன், நீ லெஃப்ட் போனீங்கன்னா நான் ரைட்டு போய்க்கிறேன். டைரக்ட் ஆப்போசிட். 2 பேரும் ஒரே சைடு போனால் தான் பிரச்சனை. இப்போ இடம் பத்தாது. நீ போய் மேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா எங்கள் ஆளுக்கு மேய்ச்சல் இருக்காது, அவ்வளோ ஆடு மாடு வச்சிருக்கிற. நீ போய் தண்ணி குடிச்சிங்கன்னா உன் ஆடெல்லாம் தண்ணி குடிச்சிங்கன்னா என்ன ஆட்டுக்கு தண்ணி இருக்காது. நீ ஒரு 50, 60, 200 வேலையாட்கள் வச்சுக்கிறீங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் வேலைக்கு கூட சண்டை வர்றாங்க. அதனால் நீ என்ன செய்ய, இடது பக்கம் போனால் நான் என்ன செய்கிறேன், வலது பக்கம் போகிறேன். ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்தது யாருங்க, ஆபிரகாம். ஆபிரகாம் மூத்தவர், நல்லவர், விசுவாசம் தகப்பன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து, நல்லா பாருங்க, லோத்து என்ன செய்கிறாரு, அப்படியே பார்க்குறாரு. என்னடா இந்த பக்கம் ஒரே மொட்டையாக இருக்குது, காஞ்சி கிடக்குது, அனல் அடிக்குது அப்படின்னு பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்க்குறாரு. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எது பார்க்குது, கண்ணு தான் பார்க்குறது தானே கண்ணு. இது என்ன தப்பாக இருக்குது, பார்க்க வேண்டியதானே, பச்சை பச்சைன்னு இருந்தால் பார்க்கணும்ல. கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான, பக்கத்தில் நதி,
என்ன நதிங்க? யோர்தான் நதி. இயேசு ஞானஸ்தானம் எடுத்த நதி, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்த நதி இது. தெரியுமா உங்களுக்கு? யோர்தான் நதியில் தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அவங்க. இது வந்து எப்போ நடந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 3000 வருஷத்துக்கு நடந்தது. இதுக்கப்புறம் 3000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இயேசு பிறக்கிறது இந்த ஒரு யோர்தான் நதியில். அப்படியே லோத்து பார்க்குறாரு, பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் தண்ணி போயிட்டுருக்குது, மரமெல்லாம் பார்த்தா ஜைஜாண்டிக்காக இருக்குது. நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும்படி அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். கர்த்தருடைய தோட்டம்னா எதுங்க? ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. சோதோம் குமாருக்கு பக்கத்தில் சோவாருக்கு போகும் வழியில அந்த ஒரு தேசம் இருக்குது, அந்த ஒரு இடம் இருக்குது. சோதோம் குமாருக்கு பக்கத்தில் சோவாருக்கு போகிற வழியில இருக்குது. நல்ல தேசம், ஏதேன் தோட்டத்தை போல செழுமை, ஒரு குறையும் இல்லை. எல்லா காய்கனி, எல்லா ஆடு மாடு மிருகம் எல்லாம் செழிப்பா பர்ஃபெக்டா கொழுமையா வளர்ந்துட்டு இருக்குது. பார்த்துட்டார் லோத்து, பா இதை எடுத்துட வேண்டியதான்டா, இதை தூக்கிட வேண்டியதான். நல்ல வேலை குழுக்கள் போட்டிருந்தா கூட ஏமாந்து அவர் வேலைக்கு போனாலும் போயிருக்கு. நல்ல மனுஷன் பாய் திறந்து சொல்லிட்டாரு, நாம் எடுத்துக்கலாம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லோத்தோட சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள். 13 வசனம், கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா. இதை கவனிக்காம போயிட்டாரு யாரு? லோத். செழுமை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லா நன்மையும் இருக்குது நினைச்சிட்டு போனா அந்த பசுமைக்கு அப்புறம் இருக்குது பார்த்தா எரி நரகம். எரி நரகம்னா மக்கள் மோசமானவங்க. ஆனால் இடமெல்லாம் எப்படி இருக்கு? பசுமையா, வசதி வாய்ப்புள்ள தேவையான வருமானம், வியாபாரம் எல்லாமே இருக்குது, எதுவுமே குறையில்லை. ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மகா பாவிகளா இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்கள் ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு முன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. விட்டு கொடுத்தனே எப்படி ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? விட்டு கொடுத்தது யாரு? பெற்றுக்கொண்டது யாரு? லோத்து. எப்படி பெற்றுக்கொண்டாரு? கண்ணுல பார்த்து, இந்த மாம்சம் விரும்பினதை. அதானே மாம்சத்தில் என்ன இருக்குதுங்க? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. இந்த மாம்சத்தில் என்ன இருக்குது? இந்த மண்ணில என்ன இருக்குது? இச்சை இருக்குது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. காரில் போய் தண்ணி எட்டுவாங்க இல்லையா? தீர்ந்து போச்சா? பேரு வைக்கலையா? எப்படி நான் கூப்பிடுறது? படி தம்பி. 2, 15, 16. உலகத்திலும் இது பண்ணது யாரு? லோத். அவருடைய மாம்சம், அவருடைய ஜென்ம சரீரம் எதை விரும்புது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளே விரும்பிச்சு. அப்படியே என்ன நம்ம ஊர் கொய்யா கால தூண் இருக்கு, அங்கெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கு. திராட்சை ரசம் எல்லாம், திராட்சை பழத்தையெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போவார், 2 பேரும் சேர்த்து தூக்கிட்டு போனோம். அவ்வளோ செழுமை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுதால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் உலகத்தில் என்ன இருக்குது? இந்த மாம்சத்தில் என்ன இருக்குது? மாம்சத்தின் இச்சை. அடுத்தது கண்களின் இச்சை. தீபாவளிக்கு அப்புறம் தீபாவளிக்கிட்ட விளம்பரம் போடுவான் டிவியில். என்ன விளம்பரம் போடுவான் தெரியுமா? ஒன்று எடுத்த ஒன்று இல்லை, துணி ட்ரெஸ்ஸு. துணி வந்து கலர் கலராக வரும், புதுசாக வித்தியாசமாக என்ன செய்வான்? அவனே ஒரு பேர் கண்டுபிடிச்சி ஒரு டிசைன் போடுவான். எதுக்கு போடுறான்? பார்த்தோன்னே நமக்கு என்ன செய்யணும்? பிடிக்கணும். இப்படி தானே? வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிக்கு அதிக விளம்பரம் வருமா? கலர் ட்ரெஸ்ஸுக்கு அதிக விளம்பரம் வருமா? என்னதான் எத்தனை விளம்பரம் போட்டாலும் வெள்ளை தான். ஆனால் கண்களின் இச்சையை தூண்டுகிற மாதிரி, மாம்சத்தின் இச்சையை தூண்டுகிற மாதிரி எதை போடுறாங்க?
ட்ரெஸ்ஸு விளம்பரம். இவர் லோத்து பார்த்துட்டார் விளம்பரத்தை. சோதோமில் ஏதோ பளபளன்னு தெரியுது, கண்ணுக்கு பிடிச்சிருக்குது, பசுமையாக இருக்குது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது. கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் உலகத்தில் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள், இவைகள் உலகத்தினால் உண்டான. அப்போ லோத்து எதை கேட்டு போனாரு? எதின்படி போனாரு? மாம்சம் விரும்புச்சு. உன் ஆட்டுக்கெல்லாம் நல்ல தீனி இருக்கும், நீ போனேன்னா இப்போ 5000னா 10,000 மாறிடும், உன் வசதி பெருசாயிடும், உனக்கு விரும்பினதெல்லாம் கிடைக்கும். மாம்சத்தின்படி போனான் லோத்து, இல்லைங்களா? கடைசியில் அழிவு. கூட இருந்தது யார் தெரியுமா? அந்த ஊரை, அந்த பட்டணத்தை விரும்பிய அவருடைய மனைவி. தேவன் எச்சரிக்கை கொடுக்குறாரு. தேவதூர் வந்து சொல்கிறாங்க, இந்த பாவம் ரொம்ப பெருசாயிடுச்சு. அதாவது இவங்க குடியிருக்கும்போது இவங்களுக்கும் சோதோம் குமாரனுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. நரகம் நகரம் பெருகி 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 நரகமாகி போய் சோதோமும் ஊரும் லோத்து இருந்த இடமே எல்லாம் ஒரே ஊராகி போயிடுச்சு. எப்படி பட்டணமெல்லாம் பெருகி போயிட்டே இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது இல்லையா, விரிவாகிட்டே போகுது இல்லையா? அந்த மாதிரி சோதோம் குமார பட்டணத்துக்கு தூரமாக தான் லோத்து இருக்கிறாரு. ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்றாயிருச்சு. நல்லா வலுமை செழுமை எல்லாம் பெருகினோடனே, பாவம் பெருகினோடனே தேவன் முடிவு பண்ணிட்டாரு, சோதோம் குமாரன் என்ன செஞ்சிடலாம் அழிச்சு. எவ்வளோ அழகாக இருந்தாலும் அது ஆபத்து. அவர் அப்படி தானே போனார், அவர் அதுதானே விரும்பினாரு. இங்கே போயிடலாம்ப்பா, இங்கே போயிட்டா பிரச்சனையே இல்லை, பஞ்சமே வராது, நதி வேற ஓடிட்டுருக்கு, பெரிய நதி, யோர்தான் நதி. ஆனால் இறுதியில் அதுக்கு என்ன வந்தது? அழிவு வந்து மாம்ச சிந்தை மரணம். லோத்துடைய மனைவி உப்பு தூணாயிட்டான். எதுக்காக? என் சொத்து போகுது, நான் வளர்த்த ஆடு மாடு போகுது, என் நகை நட்டு போகுது, என் துணிமணி போகுது, எல்லாமே போயிடுச்சு, என் வீடு போகுது, தோட்டம் போகுது, காடு போகுது. திரும்பி பார்த்தா ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுச்சு? மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தை யாருக்கு இருந்தது? அப்போ ஆபிரகாமுக்கு. விட்டு கொடுத்துட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, இந்த பக்கம் பாரு ட்ரையாக இருக்குது, பரவாயில்ல, ட்ரை லேண்ட்லேயே நான் இருந்துக்கிறேன், ஒன்றும் வேண்டாம். தேவன் கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போவே ஆசீர்வாதம், விட்டு கொடுத்த உடனே ஆசீர்வாதம். 13:12 ஆதியாகமம் 13:12. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சபபூமியில் உள்ள பட்டணங்கள் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலே வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், உன் சந்ததிக்கு இதை கொடுத்தேன்னு அன்னைக்கு ஆசீர்வாதத்தை பண்ணி தான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது மாம்ச சிந்தை மரணத்துக்கு போய் முடிஞ்சிருச்சு. யாருக்கு? லோத்தோடைய வம்சத்துக்கு. அந்த ஜனமே, அந்த ஊரே அழித்து போச்சு. ஆவியின் சிந்தையுடைய ஆபிரகாம் விட்டு கொடுத்தாரு, அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. அவருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கு. அவர் உள்ளான மனிதனாலே தேவனுடைய வசனத்தை தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி ஆபிரகாம் நடந்தார். இவர் லோத்து எதை முடிவு பண்ணாரு? என் உடம்பு எதை விரும்புது அதன்படி தான் நடக்கும். வேறு மீட்டிங் வச்சுருக்குறேன் பிரதர், மே மாதம் தங்கருக்கு ஏதாவது வசதி இருக்குதுங்களா? தங்கருக்குங்க அப்படியே பொதுவாக மண்டபத்தில் தங்கிக்க வேண்டியதாங்க. அது எப்படி மண்டபத்தில் தங்குறது? தனி ரூம் வேணும் இல்லை, அப்புறம் அங்கே பாத்ரூமே நல்லா இருக்குதுங்க, தனி பாத்ரூம் வேணும் இல்லை அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவர் பிரதர் சொன்னார், பிரதர் ஏசி ரூம் பக்கத்தில் இருக்குது, அங்கே போட்டுக்குங்க, மீட்டிங் கூட வர மாட்டாங்க பிரதர், நாங்கள் லைவில் யூடியூப்பில் போடுறோம், உட்காந்து ரூம்லேயே பார்த்துக்கலாங்க பிரதர். சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்துடு யூடியூப்புக்கு, நீங்கள் மண்டபத்துக்கு வர வேண்டாம், உட்காந்து சேரில் உட்காந்து சத்தியத்தை கேட்க வேண்டாம். மாம்சம் எதை விரும்புது? சுகமான வாழ்வை விரும்புது. எங்கே போனாலும் நான் என்ன செய்யக்கூடாது? தரையில் படக்கூடாது, ஒரு தனிப்பட்ட கழிப்பறை வேணும், நல்ல உணவு வேணும், எதுவுமே நான் விட்டு கொடுக்கக்கூடாது. அது எது பார்க்குது? மாம்சம். ஆவி எதை எதிர்பார்க்குது? ஐயா எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, இடம் இருந்தால் எனக்கு 2 நாள் சத்தியத்தை சொல்லுங்கய்யா, நான் காது கூட கேட்கணுமையா, ஆத்மாவுக்கு ஆகாரம் வேணுமையா. இங்கே லோத்து என்ன செஞ்சாரு? மாம்சத்தின் சத்தத்தை கேட்டார், மாம்சத்தின் விருப்பத்தை கேட்டார், கண்கள் நிச்சயை கேட்டார், மாம்சத்தின் நிச்சயை கேட்டார். ஜீவனத்தின் பெருமை வந்தது. பெருமையை சொல்லியிருப்பாரு, சோதோம் குமார பக்கத்தில் கூடியிருக்கிறேன் நான். சோதோம் குமார நல்ல பட்டணம், ஆனால் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மகா பாவிகளாக இருந்தார்கள். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, ஒரே ஒரு மனுஷன்தான்
ஒரே ஒரு வாலிபன் தான் கொஞ்ச காலம் மாம்சத்தின்படி வாழ்ந்தான், அப்புறம் ஆவியின்படி வாழ்ந்தான். யார் தெரியுமா அவன்? முதல்ல ஒரு முடிவு எடுத்தான். இளையகுமாரன் மிகப்பெரிய பணக்காரன். அவங்க அப்பா வீட்டில் 1000-2000 பேர் வேலை செய்வாங்க. 3 நேரம் திருப்தியான சாப்பாடு. வேலை தொழிலாளிகளுக்கு யாரை போல? அவங்க அப்பா சாப்பிட்றத போல. அவங்க அப்பா ஒரு ரொம்ப நீதிமான். இன்னும் ரேஷன் அரிசி போடு, இந்த தோட்டத்தில் வேலை செய்வாங்களா? அப்படி இல்லை. நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் என்னுடைய வேலைக்காரர்களும் அப்படின்னு நல்ல சாப்பாடு போடுறாரு. இவன் கொழுப்பெடுத்து திரிஞ்சான். இளையகுமாரன் கொழுப்பெடுத்து திரியிறான். எதை பார்த்துட்டு போறான் அவன்? லோத்த போல. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எதை விரும்பினார் லோத்து? எதை விரும்பினார்? நாம் எதை விரும்பக்கூடாது, எதன் பின்பாக செல்லக்கூடாது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3 வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே அவன் மாம்சத்தின்படி நடந்து அவன் மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து பாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கின் பிள்ளைகளாக இருக்கிறோம். மாம்ச இச்சையின்படியே நடந்து எதை விரும்புதுங்களா? மாம்சம் எதை விரும்புது? இச்சைக்கு. 1 2ஆம் அதிகாரம் 15-16. மாம்சத்தின் இச்சை, கண்கள் நிச்சை. அது ஆத்துமாவில் இல்லை, மாம்சத்தில் இருக்குது. இந்த மாம்சத்தை அந்த ஆத்துமா கட்டுப்படுத்தவில்லை என்றால் அந்த மாம்சமும் கெட்டு போய்விடும். இப்போ இந்த வாலிபனுக்கு, இந்த இளையகுமாரனுக்கு என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய ஆத்துமா எதிர் பின்பாக செல்லுது. மாம்சம் கூப்பிட்ற வழியில் போகுது. எது? அந்த ஆத்துமா. நல்லா கவனிங்க. அவங்க அப்பாட்ட போறாரு. அவங்க அப்பா எப்படி தெரியுமா? நீதிமான், நல்லவர், கடுமையான உபதேசம் பண்ணுறோம். எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, ஒழுக்கமான வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறாரு அவங்க அப்பா. நம்ம அதாவது ஒழுக்கமான சொல்லிக் கொடுத்தா இருக்காது பிடிக்குமா? பிடிக்காது. சொல்லாதீங்க சொல்கிறதில்ல, கேட்டுக்கோங்க. ஆனால் அதன்படி செய்ய மாட்டாங்க. ஏன் விட்டுருங்களேன்? நான் ஏன் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் சொல்கிறீங்க? அது தேவன் விரும்புறதில்லை எந்த இடத்துலையுமே. பிள்ளையாகட்டும், மனைவியாகட்டும், கணவனாகட்டும், சபையாகட்டும், எல்லாமே எப்படி தான் நடக்கணும்? ஒழுக்கமாக நடக்கணும். அப்போ இந்த தகப்பன் அப்படி தான் பண்ணுறாரு. பையனை பிடிச்சி கண்டிஷன் பண்ணிக்கிறாரு. டேய், எங்கே போகிற நீ? என்ன பணத்தை வீண் செலவு பண்ணிட்டு இருக்கிற? என்னென்ன பண்ணுற? இவன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு ஊர் சுற்றுறது, திங்க வேண்டியது, அது எதையும் பண்ண வேண்டியது, அசிங்கம் அசுத்தம் எல்லாம் பண்ணி பார்க்குறான். ஏன்னா போதுமான பணம் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா ஒரு நீதிமான், பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தணும்னு நினைக்கிறான். லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். இது எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் கேட்டான். பணத்தோட மதிப்பு என்ன, பணத்தை வச்சு என்னென்ன செலவு பண்ணலாம், எனக்கு எவ்வளோ சொத்து வரப்போகுது அவனால் என்ன செஞ்சு முடியுது? இப்போ கணிக்க முடிஞ்சிருச்சு. ஒரு 5 கோடி சொத்தா, 2.5 கோடி இந்த பக்கம் தள்ளு தகப்பண்ண, தள்ளு, எனக்கு வேலை நிறைய இருக்குது, உங்களோட உட்காந்து சத்தத்தெல்லாம் கேட்க முடியாது, நீ சும்மா கண்டிஷன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறது? வாழ்கிறது வாழ்க்கை எதுக்காக? இத்தனை காசு வச்சுட்டு சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாத, காலையில் நேரமே எந்திரி, சர்ச்சுக்கு போ, பைபிள் படி, இதெல்லாம் எதுக்கு? தேவையே இல்லை. எனக்கு சம்பாத்தியத்தை கொடு, பணத்தை கொடு, நான் போகிறேன். அப்பா நல்ல அப்பா கொடுத்துட்ட, நீ போ, உனக்கு என்ன வேண்டியமோ செய். இது ஒரு வசனம் நான் வந்து டக்குன்னு எனக்கு டைவர்ட் ஆகி போச்சு. படிங்க 12ஆம் வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தொடர்ந்து வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அடித்து போட்டான். என்ன ஜீவனம் பண்றாரு? தான தர்மம் பண்ணி, அன்னதானம் பண்ணி, இல்லாத பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து, துணிமணி எழுதி கொடுத்து அப்படியே பண்ணாரு.
துன்மார்க்கமான வாழ்க்கை. இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும், எல்லா அசுத்தமும், அநியாயமும் அவனுக்குள்ள இருக்குது. எப்படி சோதம் குமாரில் இருந்த பட்டணம் போல ஒண்ணு விட்டு விடல, எல்லா துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்தான். அவ்வளோ வசதி, அவ்வளோ பணம். எதின் பின்பாக அவன் சென்றான்? கலாத்தியர், இப்போ தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இப்போ இந்த வசனம் நாங்கள் சொல்லணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். ஆவிங்கிறது என்னதுங்க? என்னுடைய உள்ளான மனுஷன். தெளிவா இருக்குதா? மாம்சம் என்பது என்னுடைய சரீரம். இந்த சரீரம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குதுமா? ஆனா இப்ப இந்த பையனுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குது? சரியா இருக்கு. ஒரே லைன்ல யோசிக்குது. ஆவி இந்த பக்கம் போ, அந்த இடத்துல போனேன்னா எல்லா வசதி, எல்லா வாய்ப்பு இருக்குது, செலவு மட்டும் பண்ணிட்டே இருக்கலாம். மாம்சம் சொல்லுது, ஆவியும் சொல்லுது, ஓகே நீ போலாம். மாம்சமும் ஆவியும் சேர்ந்து என்ன செய்யுது? ஒரே திசையை நோக்கி பிரயாணப்படுகிறது. புரியுதுங்களா? ஆவியும் மாம்சமும் ஒரே காரியத்தை இச்சிக்கிறது. அங்க போராட்டமே இல்லை, விரோதமே இல்லை. போயிட்டாரு. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, கலாத்தியர் கையை வச்சுக்கங்க, திருப்பி இந்த பக்கம் வருவோம். இந்த நூல் தூக்கி இப்படி போட்டுங்க, நூல் இருந்ததுன்னா ரோமருக்கு வரணும். சில நாள் போயிட்டாரு, எல்லாத்தையும் காசா பண்ணிட்டாரு. சொத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? வித்து வித்து ஒரு 3000 ஆடா வித்தாச்சு, காசு கொண்டா. தோட்டம் வித்தாச்சு, காசு கொண்டா. ஏறுமாடு வித்தாச்சு, காசு கொண்டா. நகை நட்டு வித்தாச்சு, எல்லாத்தையும் காசு கட்டியாச்சு, மூட்டை கட்டியாச்சு. தூர தேசத்துக்கு போய், அப்பா கண்ணிலே படக்கூடாது. அப்பா இருந்தா தானே நோய் 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 நோய், அதை பண்ணாத இதை பண்ணாதுன்னு எப்போ பார்த்தாலும் நம்ம டார்ச்சர் பண்ணுறது அப்பனே ஆகாது. புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை, 3 பாவம்தான்: கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் பெருமை. நான் யார் தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்டாஃப். நான் யார் தெரியுமா? 10 பேருக்கு குடி வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஓசி குடி. நான் யார் தெரியுமா? இத்தனை சொத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பெருமை பேசி என்னைய பிரயோஜனம்? மாம்சம் தான் பெருமை பேசும். கண்கள் நிச்சை, ஒண்ணு விடாத, பார்க்கறதெல்லாம் சாப்பிடு, பார்க்கறதெல்லாம் எடுத்து வாங்கிக்க, போட்டுக்கோ. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு என்ன தெரியுமா பேரு? யாக்கோபு 4ஆம் அதிகாரம், கோச்சுக்காதீங்க, அந்த வசனம் படிச்சு தான் ஆகணும். நான் சொல்லல, நாலு 1 2 3 4 4 நான் 1 படிக்க வேண்டிய டைம் இருக்காது. 3 4. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். யாரை பார்த்து சொல்றாருன்னா, சபையாரை பார்த்து சொல்றாரு. உங்களுக்குள்ளே, 4 1 இல்லை, உங்களுக்கு உள்ளே. 2வது சொல்ல, நீங்கள் இச்சித்து. 3வது நீங்கள் விண்ணப்பம் பண்ணி. அப்ப யாரு? சபையாரு. விபச்சாரரே விபச்சாரி. என்ன விபச்சாரம் பண்ணாங்க? கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. பாருங்க, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க, உலகத்தில் என்ன இருக்குது? 1 யோவான் 2:15 படி 16. உலகத்தில் என்ன இருக்கு? உலகத்துக்கு ஏன் சிநேகனாக கூடாது? உலகத்துக்கு சிநேகனானா அது ஏன் விபச்சாரமாக இருக்குது? 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம், அதெல்லாம் எங்க இருக்குதுங்க? உலகத்தில் இருக்குது. உலகத்தை பார்த்து உலகத்துக்கு பின்பாக உலகத்தோடு ஐக்கியமானால் நான் யாரா இருக்கிறேன்? விபச்சாரக்காரனாக இருக்கிறேன். நான் யாக்கோபு அதை சொல்றேன் இல்லையா?
அப்போ இந்த பையன் போய் என்ன பண்ணுறான், லூக்கா 15 எல்லாம் கண்டதை ஒன்றும் விட்டு வைக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச என் கம்பெனியில் சாயந்தரம் டீ சாப்பிட போவோம். ஒருத்தன் வருவான், கூட்டல நல்ல குண்டு உடம்பு அப்படியே வருவான், சிகரெட் வாங்கிடுவான், வாங்குவான். அப்போவே பார்க்க போடுவோம். அது போட்டுட்டு சிகரெட் அது சிகரெட்டு அடிப்பா உள்ள பாக்கம் இருக்கும். சாயந்தரம் சரக்கு ஒன்றும் விட்டு வைக்கிறது இல்லை. நல்லா சம்பாதிக்கிறான், எல்லா காசு செலவு பண்ணுறான், எல்லாம் திங்கிறான். அவனுக்கு அதான் வாழ்க்கை. உலகம் அதானே சொல்லிக் கொடுக்குது. எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? சாப்பிடு, செலவு பண்ணு, ட்ரெஸ் போடு, அனுபவி. இந்த பையன் அதான் செய்கிறான். ஆஸ்தியை அழித்து போட்டான். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆஸ்தி கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்றால், என் இஷ்டப்படி செய்வதற்கு அல்ல. மறுபடியும் கவனிங்க. எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குதுன்னா என் விருப்பப்படி செலவு செய்யக்கூடாது. அது நான் என் விருப்பப்படி செலவு செய்தால் 1 கொரிந்தியர் 10 என்ன நடக்கும் பாருங்க. 31 அது தேவனுடைய மகிமைக்காகாது. என் விருப்பப்படி, என் இச்சையின்படி, என் மாம்சத்துக்குரிய செலவுகளை நான் செய்து கொண்டிருந்தால் அது தேவனுக்கு மகிமையாகுமா? ஆகவே ஆகாது. அந்த மதிகேடன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, லூக்கா 12 படிச்சுமா படிக்கலையா? உலகத்தான் அஞ்ஞானி மதிகேடனுடைய வசதி ஏற்கனவே எப்படி இருக்குது? ஃபுல்லா இருக்குது, குறையே இல்லை. மறுபடியும் இந்த வருஷம் விளைஞ்சது. அவனு ஏமாத்தல, அவனு பொய் பிரட்டு பண்ணல, திருடல, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கல. அவனுடைய விளை நிலம் கோதுமை நன்றாய் விளைந்தது. தேவனே அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். இந்தாப்பா வச்சுக்கப்பா. ஆஹா, இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்சிருக்கிறேன், அதை விட பல மடங்கு நீ கிடைச்சிருச்சு இந்த டைம் அறுவடை பண்ணதில்ல, போதும். அவன் ஆத்மா கூட பேசுகிறான். ஆத்மாவும் மாம்சமும் ஒரே சிந்தனையில் இருக்குது. உனக்காக அநேக வருஷங்களுக்கு வைத்திருக்கிறேன். 12 எல்லாம் முடிக்கிறீங்க. லூக்கா 12 19. ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஆத்மா போய் சாப்பிடுமா? அவனுக்கு தெரியல. மாம்சம் என்ன செய்யும்? சாப்பிடும். மாம்சமும் ஆத்மாவும் ஒரே விஷயத்தை விரும்புமானால் வித்தியாசமே தெரியாது. மாம்சத்துக்கு ஆத்மாவுக்கு நமக்கு அவன் நினைச்சுட்டான், ஆத்மாவே நீ அநேக வருஷங்கள் என்ன செய்ய, இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. என்னவெல்லாம் உனக்கு தோணுது எல்லாமே செய். அதுக்கு பேர் தான் பூரிப்பு. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மை எதற்காக என்றால், தேவனிடத்தில் நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் மாதம். திடீர்னு ஒருத்தர் நாங்கள் ஒரு 20,000 செலவுக்கு வச்சுங்க, எல்லாம் வாங்கடா, துணி எடுக்கலாம், போய் சாப்பிடலாம். அந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சவன் ஒருவன் பலவீனமாக இருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய்யணும் தான் தேவன் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நமக்கு தகவல் வந்துடும், இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே நம்ம 10,000 வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த 20,000 கிடைச்சா அவனுக்கு நாம் என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். வசனம் என்ன சொல்லுது? தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு நைட்டு க்ளோஸ், நீ வந்துரு, ஒன்றுமே பண்ண முடியாது. தேவனிடத்தில் ஐஸ்வரனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். இப்படியே இந்த மாம்ச சிந்தையே இதுதாங்க. எனக்கு கிடைச்சிருச்சு, நான் என்ன வேணால் செலவு பண்ணுவேன். யார் செய்தா? இப்போ அந்த வாலிபன்
15ஆம் அதிகாரத்தில் செலவு பண்ணாரா? சரி, அந்த ஊரில் போய் 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 4 தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லாத அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு எதாவது கொடுத்துக்கலாமா? ஒன்றும் கொடுக்கல. அவன் என்ன செஞ்சான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அப்போது வாலிபி பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. என்னமோ பெருசு பெருசாக சொத்து நான் சொல்ல வரல. 100 கோடி 200 கோடி அல்லது 50,000 1 லட்சம் இல்லை. உனக்கும் எனக்கும் கிடைக்கிற சம்பளத்திலே ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கத்தான் தேவன் சொல்லியிருக்கிறார். இவன் செய்யல. என்னாச்சு கவனிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு எப்படி? எல்லாவற்றையும் அது திரும்ப பெற முடியாது. செலவு பண்ணது என்னைக்குமே திரும்ப. ஆனா முதலீடு பண்ண என்ன செய்யலாம்? திரும்ப பெறலாம். செலவுக்கு முதலீடுக்கு வித்தியாசம் இருக்குதுங்களா? செலவு பண்ண திரும்ப பெற முடியாது. ஆனா முதலீடு பண்ண என்ன செய்யலாம்? திரும்ப. இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. 2 ஆடு வாங்கி வச்சிருக்கிறாங்க, பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்குது. ஒரு 5,000 வச்சுக்கோங்க. சரி, ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு வளர்த்தா ஒரு 2 குட்டி போடுது, இன்னும் சந்தோஷமா இருக்கு. அதே ரேட்டுக்கு இன்னைக்கு 5,000 ரூபாய்க்கு 2 சோபா, கலைச்சல் எனக்கு ஒரு நல்ல செயின் வேண்டாம், அது கூட முதலீடு தான். ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டால் எப்படி இருக்கும்? அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும், வீடு நிறையும். ஆனால் அதில் என்ன இல்லை? முதலீடு இல்லை. அது என்னது? செலவு. இவன் பண்ணதெல்லாம் செலவு. நாம் என்ன செய்யணும்? நேரத்தையும் முதலீடு செய்ய வேண்டும், பணத்தையும் முதலீடு செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு விஷயம் கேட்டு இருக்கும்போது, நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நேரத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? பண்ணணும், அது கற்றுக்குங்க. இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் கொடுக்கும், திரும்ப எனக்கு பணத்தை கொடுக்கும். முதலீடு எனக்கு திரும்ப என்ன செய்யும்? பணத்தை கொடுக்கும். சரி, இப்போ இங்கே வந்துடுவோம். இவன் என்ன பண்ணிட்டான்? செலவு செய்து விட்டான். நேரம் பற்றி அப்புறம் படிச்சுக்குவோம். எல்லாம் செலவழிந்த பின்பு தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. வந்துச்சா வம்பு? என்ன ஆயிடுச்சு? ஆனால் நமக்கெல்லாம் பஞ்சமே வரல. எனக்கு ஆசை இப்படி இருக்கு. கொரோனா கோலத்துக்கு கூட தேவன் நம்மளை தப்பிக்கிட்டாரு. ஐயா சோறு கொடுங்க, தண்ணி கொடுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்துல எல்லாம் பஞ்சம் வந்தே இருந்துச்சு. அப்பதான் தேவன் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போப்பா, பஞ்சத்துக்குள்ளே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சரி, பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது குறைபட தொடங்கி தேசத்து குடிகளோட ஓடத்தில் போய் ஓடி போய் உட்காண்டான். ஐயா பசிக்குது, வழி இல்லை, சோறு போடுங்கண்ணா. வேலை செய்யும், உனக்கு சோறு போடுறேன். பண்ணி மேய்ச்சிட்டு போ, உனக்கு சோறு போகிறான். பண்ணி மேய்ச்சிட்டு வரான், முடிஞ்சிருச்சு பசி. அப்பொழுது 16, பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அவனுக்கு என்ன ஆசை? இப்போ மேல 13 வசனம் பார்த்தா, இருக்கிறதுல பெஸ்ட் வாங்கி சாப்பிட்றது. அந்த ஊர்லயே அந்த நாட்டிலே என்ன எவ்வளவு விலை? ஒரு பாட்டில் தண்ணீர் 3000 ரூபாயா? தண்ணி கொண்டா, டேய் தண்ணி தானடா, பைப்பில் கூட குடிக்கலாம்டா. இல்லை, அந்த தண்ணி தான் நான் குடிப்பேன். இன்னைக்கு வந்து பண்ணி திங்கிற தவிர்த்து நின்றுக்கிறான். ட்ரெஸ்ஸு 15,000 கூட, அதை நான் போடுவேன், இதெல்லாம் போட மாட்டேன். இதெல்லாம் யார் இப்போ இன்னைக்கு வந்து பண்ணி மேய்க்கிறதுக்கு ட்ரெஸ் சாக்கு போட்டு உட்காந்துருக்கிறான். குளிச்சு எத்தனை நாளாச்சுன்னு தெரியல, பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கிறான். மாம்சத்தின் நிச்சை, கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை எங்கே கொண்டே சேர்த்துச்சு? பண்ணி இடத்துல சேர்த்துருச்சு. பசினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த எஜமான் வந்துட்டான். டேய் இவனை பார்த்துக்குங்கடா, அவன் புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கிறான், தவிடு கூட எடுத்துக்கிட்டு போறான்டா, பண்ணி பார்த்தா போயிடு. இவன் பார்த்துட்டு இருக்கிறான், எவனாவது பார்க்கலன்னா சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனா கூறக்குற எட்டி உதைக்கிறான். என்னடா என்ன தவிடுதிங்கிற நீ, போடா பக்கம் பண்ணிக்கு வச்சிருக்கு. எஜமான் வந்தா என்னை சேர்ந்து துரத்திடுவாரு, கிட்ட வராத. ஐயா பசிக்குது ஐயா, கொஞ்சமாவது எனக்கு கொடுங்க ஐயா, பசிக்குது ஐயா. 17 வாசிங்க. அப்பொழுது புத்தி தெளிந்த பொழுது, இப்பதான் அவன் ஆத்மா உயிர் பெறுகிறது. அவன் ஆத்மா உயிர் பெறுகிறது. அவன் சரீரம் செத்தது. இதுவரைக்கும் அவன் சரீரம் உயிர் பெற்றிருந்தது, ஆத்மா செத்து போயிருந்தது. ஆத்மா உயிர் பெற்ற உடனே, நான் சொல்ல, அவங்க அப்பா சொல்லுவார் கடைசியில், நான் சொன்ன டயலாக்கு,
ஆத்மா உயிர் பெற்ற உடனே புத்தி தெளிந்த பொழுது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இப்போ அவனோட ஆத்மா பேசுது, சரீரம் பேசுது. எது பேசுது? உள்ளான மனிதன் பேசுறான். எங்க அப்பா வீட்டில் நான் கண்கூட பார்த்துருக்கிறேன், ஒரு 500-1000 பேர் சாப்பிட்றாங்க, 3 வேளை சாப்பிட்றாங்க, திருப்தியா சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் போய் சாப்பிட்டு கடைசி ரவுண்டில் கிடைக்காது. யாராக இருந்தாலும் கிடைக்காதுடா, எனக்கே போனாலும் கிடைக்காதுடா. மாப்பிள்ளை வீடே சொல்கிறான், நீ பாப்பா சாப்பிடு, கூட்டம் அதிகமாக போச்சு, நாங்கள் ஒரு 300 பேருக்கு சேர்ந்த பார்த்தா 500 பேர் இருக்கிறாங்க. அங்கே அப்படி இல்லை, 1000 பேர் வந்தாலும் 1000 இலைக்கு கரெக்டாக ஒன்றும் குறையில்லாமல் சாப்பிட வைப்பார் அந்த எஜமான், அவங்க அப்பா. அதுக்கு பேர் தான் அந்த வார்த்தை என்னது? பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. நம்ம அம்மா சாப்பாடு போடும்போது பிள்ளைய மூஞ்சி பார்த்துட்டே போடுவாங்க, சாப்பாடு இருக்காது. பிள்ளை சாப்பிட்டாதான் மிச்சம் இருக்கிறத அம்மா சாப்பிடும், இல்லைங்களா? இந்த வீட்டில் அப்படி இல்லை. பிள்ளைகளையும் பார்ப்பாரு, வேலைக்காரரையும் பார்க்குறாரு இந்த அப்பா. அதுக்கு பேர் தான் பூர்த்தியான சாப்பாடு. நம்ம வீட்டில் பூர்த்தி சில நேரத்தில் கிடைக்காது. கொஞ்சோண்டு கறி வாங்கிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு மீதி இருந்தால் பெற்றவங்க சாப்பிடுவாங்க. பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். ஆத்மா பேசுது, ஐயோ தப்பு பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு நாள் கூட நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு வேலைக்காரங்க ஒரு நாள் கூட அவனுக்கு கவலை இருந்தது இல்லையே. சாப்பாடு குறித்து அவனுக்கு யோசனையே இல்லையே. நான் எழுந்து இது யார் பேசுறது? அவனுடைய ஆத்மா முதல்ல பேசுறது. இது டாடி கம்மியா சொத்தை கொடுப்பா, என்ன பண்ற வெளிவா சீக்கிரம், டைம் ஆகுது எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டுக்கிறாங்க, எவ்வளோ பேர் கூட்டம் இருக்குது பாரு டாடி, கமான் என் சொத்தை எழுதி கொடு. நோ அப்படியே பிடிச்சி மிரட்டின அந்த வாய் இப்போ சொல்லுது, ஐயா அப்பா என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் மாம்சம் பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறது. மாம்சம் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு பிரித்து போகிறது. புரிஞ்சுக்கிட்டான், நான் மாம்சத்தின்படி வாழ மாட்டேன், என் இச்சையின்படி நான் வாழ மாட்டேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, எப்படி நல்லா கவனிங்க. ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு அந்த வாலிபனுக்கு வந்த மாம்ச இச்சை எதற்கு விரோதமாய் போர் செய்தது? அவருடைய ஆத்மா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் சொல்லுகிறது என்னவென்றால் 262. நான் சொல்லுகிறது என்னவென்றால் 262. பின்னர் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்புறம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இப்போ நடந்துருச்சு. முதல்ல ஆத்மாவும் மாம்சமும் சோதோம் குமார பட்டணத்துக்கு போயிடலாம், அதை போய் அனுபவிச்சிடலாம். அங்கே இருக்கிற எல்லா சுகத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? அனுபவிச்சிடலாம். ஆவியும் சொல்லுது, மாம்சம் சொல்லுது. கடைசியில் பஞ்சம் பட்டினியாகி பன்றி தின்கிற தவிடு கூட கிடைக்காத போது ஆத்மா சொல்லுது, டே எழுந்திரு, புறப்படு. இப்போதான் விரோதம் மாம்சத்துக்கு ஆவிக்கும் புறப்படுறா அப்படின்னு சொன்னேன். 18ஆம் வசனத்தில், நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் அவனுடைய மாம்சம் செய்த பாவத்தை ஒத்துக்கிறான். ஆமா நான் பாவம் செஞ்சுட்டேன், பெத்த தகப்பனுக்கு விரோதமாகவும் படைத்த இறைவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஐ எம் நாட் வர்த்தி, என்னை கூப்பிடாதீங்க. மகனேன்னு என்ன கூப்பிடாதீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், என் சரீரம் பாவம் செய்தது.
உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. எனக்கு பழைய தகுதி வேண்டாங்க, பழைய வசதி வாழ்க்கை வேண்டாங்க. உங்கள் வீட்டில் வேலைக்காரராக இருந்தால் கூட போதுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? 3 நேரமும் திருப்தியான பூர்ணமான உணவு கிடைக்கும். மத்திய 6:33 என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இவர் வந்துட்டாரு. ஆஹா, இதுதான் ராஜ்யம், இதுதான் நீதி, இதுதான் தேவ சட்டம். முதல்ல எதை தேடினாரு? மாம்சத்தை தேடினாரு. என்னடா ஒரே சட்டை போட்டு போர் அடிக்குது, கழட்டி வீசு போ, காசு எவ்வளோ இருக்குது, வாங்குடா. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை வேணாம், வேற ஏதாவது சாப்பிடு. முதல்ல மாம்சம் விரும்பிச்சு, இப்போ ஆவி சொல்லுது முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன், அவர் என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். அதான் தான் சொல்கிறாரு. கூலிக்காரனாக என்னங்க, அவர் அந்த எஜமான் இருக்காரு, வெறும் சாப்பாடு போடுறவரும் இல்லை, துணிமணிலாம் கொடுப்பார். அவ்வளோ நல்ல எஜமான். எழுந்து புறப்பட்டான், போயாச்சு. எங்கே போகிறாரு? எங்கிருந்து ஓடி வந்தாரோ, எது கஷ்டமான வாழ்க்கையை நினைச்சு அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறது எனக்கு கொடூரமானது, எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நினைச்சு அழிவை தேடி போனாரோ, மரித்து போனானோ, அங்கிருந்து திரும்ப தன் தகப்பனிடத்திற்கு வருகிறான். அந்த குமாரன், இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த சரீரம் இச்சை தேவனுக்கு விரோதமாகும், குடும்பத்துக்கு விரோதமாகவும் எதை செய்ய வைக்கும்? ஆனா என் ஆத்மாவின் வார்த்தையை, இந்த ஆத்மாவின் சத்தியத்தை நான் கேட்டு திரும்பி வந்தேனா தண்டிக்க மாட்டார், தண்டிக்கவே மாட்டார். நான் வந்தானே பிள்ளைகளுக்கு சொன்னேன், இந்த வசனம் தான் அது. அப்பொழுது தன் தகப்பன் தன் ஊழிக்காரரை நோக்கி, இவர் காதில் போட்டுக்கவே இல்லை, வந்ததே போதும், வந்ததே அவன் மனம் திரும்புதான், வந்ததே அவன் நல்லவனா மாறிட்டான், வந்ததே தன்னுடைய தவற, அதுக்காக உனக்கு தண்டனை கொடுக்குறேன். மீண்டும் அவன் மகனாக மாறினான். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்திருங்கள். அவன் நினைக்காதது, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. படிங்க தொடர்ந்து 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உனக்கு உடுத்தி உன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். அடுத்தது, கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். என்னைக்கு அவனுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து தன் மாம்ச இச்சின்படியே செய்யும்படியாக போனானோ, அன்னைக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? மரித்தான். அவன் மரித்தான். என்னைக்கு புத்தி தெரிந்து திரும்பி வந்தானோ அவன் உயிர் தெழுந்தான். நான் சொன்னேன்ல, புத்தி தெளிந்த பொழுது அவனுடைய ஆத்மா உயிர் பிடிச்சது, உயிர் வந்தது. அப்போ சொல்கிறது, அவன் செத்தான், இப்போ புழைச்சி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யுங்க? அவனை கூட்டிகிட்டு போய் தனியாக வச்சு விருந்து கொடுங்கன்னு சொல்லலை, அவனுக்காக நாம் சந்தோஷப்படுவோம். தகப்பன் தன் ஊழிக்காரரை நோக்கி 22, அவன் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சத்தையும். பிரியமானவர்களே, மாம்ச வாழ்க்கை தற்காலிகமானது, சந்தோஷமாக இருக்கும், நினைச்சதெல்லாம் செய்யலாம், நினைச்சதெல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் முடிவு எங்க? ஆத்துமா மரணம். அந்த பையனுக்கு எதாவது நடந்துச்சு, திரும்பி வந்தான் பாருங்க, தன் பாவத்தை அறிக்கையிட்டான், தன் தகப்பனிடத்திலே காலில் விழுந்தான், நான் இங்கேதான் இருப்பேன். ஒரு வேளை பெரிய டெலக்கர் இருந்தான், அவங்க அப்பா ஒரு வேளை சொல்லியிருந்தான், அவன் விட்டுருக்கவே மாட்டான் காலை. அப்பா, நான் இங்கிருந்து போக மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் எனக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் இங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா அவன் தெரியும், இந்த அப்பா விட்டு போன நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே
இந்த அப்பனை போல நல்லவன் இல்லை என்று தெரியும். நம்முடைய பரமபிதா அப்படித்தான் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் தேடி வரும். நாம் மாம்சத்தின்படி வாழ்வோமானால் மரணம், அழிவு. மாம்சத்தின் சிந்தனை ரோமர் 8ஆம் அதிகாரம் கிடையாது. இப்போ வாங்க மறுபடியும் 6ஆம் வசனம் 5:6. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சுமக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சுமக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானம். முதல்ல மரணத்தை சம்பாதித்தான், மரணத்தை பெற்றுக்கொண்டான், மரணத்தோடு இருந்தான், மரணமடைந்தான். அந்த வாலிபன் தன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்தான். 5ஆம் வசனம் அதான், மாம்சத்துக்குரிய நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியலை சிந்திச்சான். புத்தி வந்துருச்சு. பாவ மன்னிப்பு, முதல்ல எங்கள் அப்பா கிட்ட போகிறேன், என்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறேன், அவர் கூட இருக்கிறேன், இருந்தால் அட்லீஸ்ட் எனக்கு 3 வேளையாவது நல்ல திருப்தியான சோறு கிடைக்கும். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும். வந்துட்டான். இப்போ ஜீவன் கிடைச்சுதா, சமாதானம் கிடைச்சுதா? அவங்க அப்பா சொல்றாரு, இவன் மரித்தான் திரும்ப உயிர் 24 என் குமாரன் இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமற் போனால் திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கொழுத்து கன்று அடித்து புடிசிங்கள் நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போமாக. பிரியமானவர்களே, மாம்சம் விரும்பினவைகளை செய்தால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்றால் என்னுடைய இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, எனக்காக எதுக்கு கொடுத்திருக்கிறாரோ, நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கும்படி பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக எனக்கு கொடுக்கிறார். 1. இந்த மாம்சத்தின் செய்கைகள் எதை செய்தாலும் அது என்னுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா என்று சொல்லிதான் நான் அதை செய்ய வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், என்ன செஞ்சாலும், இந்த மாம்சத்தில் நான் எதை செய்தாலும் அது என்ன நடக்கணும்? பிதாவாகி தேவனை கோயில் ஒரு 2-3 அடி தூரம், 3-2 கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பொட்டி கடை, உடனே கோயிலுக்கு போகிறேன், பட்டையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுறேன். சாயந்தரம் வந்துட்டு அங்கே போகிறான், கடை சரக்கு உள்ள போய் எப்படி மகிமையாக இருக்குமா? அவங்களுக்கு அதை தேவையே இல்லை. அவங்களுக்கு அது நான் என்ன செஞ்சானே, சாமி கும்பிட்றேன், எல்லாம் பண்ணுறான். என் கூட ஒருத்தர் அப்படியே இருக்கலாம், பயங்கர பக்திமானு, எல்லாமே பண்ணுவான், கோயிலுக்கும் போவான், பட்டையும் போட்டுக்குவான், கால் வச்சு அவர் பாட்டாக பாடுவான், சாயந்தரம் வேணா என்ன செய்வான், எல்லா மதுபான பழக்கம், எல்லா கெட்ட பழக்கம் இருக்குது. அதுபோல் நாம் இருக்க முடியுமா? எதை செய்தாலும், இந்த சரீரத்தில் நான் எதை செய்தாலும் அது என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இல்லையா? நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இங்கே வந்து நான் உட்கார முடியுமா? இந்த பைபிளை நான் தூக்க முடியுமா? எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சபைக்கே வர முடியாது. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முடிச்சிடலாம். 24-25 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-5-25. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அது இச்சைகளையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்து
நான் படிக்கிற எல்லாரும் திரும்ப படிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த பையன் அரைஞ்சிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுப்பா. எனக்கு எந்த விருப்ப ஆசையே கிடையாது. எங்க அப்பா என்ன சொன்னாரோ அப்படியே நான் கேட்பேன். எங்க அப்பா செய்து வருகிற நற்கிரிகளை நான் செய்வேன். அவங்க அப்பா அந்த பையனை மோதிரம் போட்டார் தெரியுமா? மோதிரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதிகாரம். அவனுக்கு இந்த வீட்டுக்கு மறுபடியும் என்ன கொடுக்குறேன்? என்னுடைய மகன் என்கிற அதிகாரம். அவனுக்கு பாதரட்சி, புது ட்ரெஸ். ஆனால் அந்த பையனுக்கு எதுவுமே விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க அப்பா கொடுக்குறாரு, கொடுத்துட்டே இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிறார், நன்மையை கொடுத்துட்டே இருக்கிறார், கொளுத்த கன்று விருந்தெல்லாம் அடிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த பையன் இதே தான், எனக்கு எந்த விருப்பம் இல்லைப்பா, நான் இங்கே இருந்தால் போதும், உங்கள் சமூகத்தில் நான் இருந்தால் போதும். மாம்சத்தின் ஆசை இச்சையும் சிறுவில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவுளும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்கல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆவியானது மாம்சத்திற்கு பின்பாக செல்லாமல், மாம்சமானது எதுக்கு பின்பாக செல்ல வேண்டும்? ஆவியின் பின்பாக செல்ல வேண்டும். லோத்து முதல்ல தன் மனைவி பேச்சை கேட்டு கண்கள் நிச்சயம்படி கண்டதையெல்லாம் பார்த்து தேடி போனார். அது கடைசியில் என்ன முடிஞ்சது? அழிவில் முடிஞ்சது. இந்த இளைய குமாரன் மாம்சத்தின் இச்சையின்படி, கண்கள் நிச்சயின்படி, ஜீவனத்தின் பெருமையின்படி தனக்கு விரும்பினவையெல்லாம் தேடி போனான். சிறிது காலம் அனுபவித்த பின்பு நல்ல வேலை சாகலை, செத்திருந்தா அவன் நரகத்துக்கு போயிருப்பான என்னவோ இல்லையா? புத்தி தெளிந்த பொழுது அவன் என்ன செய்றான்? ஆவி பேசுது, டேய் எந்திரி, புறப்படு, இங்கே இருக்காது, இந்த இடம் தப்பு, நீ போகிற வேலைக்கு போகிற இடம் தப்பு, நீ குடியிருக்கிற ஊர் தப்பு, உன்னுடைய நட்புக்கு தப்பு, எல்லாம் சேர்ந்து உனக்கு எடுத்துருச்சு, நீ இங்கிருந்து புறப்பட்டு போ. இந்த தம்பி வேலைக்கு போகலன்னா என் ஃப்ரெண்டு வேலை வாங்கி கொடுப்பான். சரி, உன் ஃப்ரெண்டு யாரு? எங்கே வேலைக்கு போகிறோம், யார் கூட வேலைக்கு போகிறோம், யார் கூட பழகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிதான் கெட்டு போனான். யார் பேச்சு கேட்கணும், யாருடைய சத்தத்தை கேட்கணும். இப்போ அவங்க அந்த பையன் சொல்கிறான், அவன் ஆத்மா பேசுது, இல்லை புறப்படு, அங்கேருந்து வராது, அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வா. பசங்களாம் ஞானசாரம் எடுத்தாங்க, 7-8 பேர் போனானுங்க. திருப்பூர் அழிஞ்சே போயிட்டானுங்க. போனானுங்களா? ஒருத்தங்க கூட திரும்ப இல்லை. பசங்க போகாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். வேலையில் என்ன பரவாயில்ல, இங்கேயே காட்டுக்குள்ளே இருக்குடா. உலகத்துக்கு போனால் இப்படித்தான் இருக்கும். புத்தி தெளிந்த பொழுது அவன் திரும்ப வந்தான், தன் தகப்பனத்தில் ஒப்பு கொடுத்தான், தன்னுடைய மாம்சத்தின் ஆசை இச்சையும் சிலுவிலே அவன் அறைந்தான். தகப்பனுடைய வீட்டிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். வேலைக்காரனாக இருக்கிறான். உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவிலே அறைய வேண்டும். தேவன் எனக்கு கொடுப்பதெல்லாம் நான் அனுபவிப்பதற்கு அல்ல, நான் மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்வதற்கு. உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் திரும்ப திரும்ப இதே தான் நம்ம படிக்க போகிறோம். நன்றி. கர்த்தருடைய பணி நடத்தும்படியாக ஒரு முத்தவர்களுக்கு